சுப்பிரமணியபுரம். குழப்பம்னு ஒண்ணு வந்தாதானே ருத்ரா தெளிவே பிறக்கும். என் பேர் எப்படி உனக்கு தெரியும்? உன் பேர் என்ன, உன் அப்பன் பேரு, உன் பாட்டன் பேருன்னு உன்னை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும். இந்த நேரத்துல அவங்க போற வழியில நீ குறுக்க நிக்கிறதே அவங்களுக்கு பிடிக்காது. போயிடு போ. நான் எங்க இருக்கேன் டாக்டர்? அந்த பேஷண்ட் சேகர் கண்ணு முடிச்சிட்டாரு. பேஷண்ட்டை இப்போ வார்டுக்கு மாத்திடுவாங்க, அதுக்கப்புறமா நீங்க போய் பாருங்க. முருகசித்தரே, முதல்ல என்ன மன்னிச்சிருங்க. நான் போலீஸ் வேலையில சேர்ந்த புதுசுல தெரியாம சில தவறுகள் பண்ணிருக்கேன். பின்ன அதுவே பழக்கமாயி தெரிஞ்ச பல தப்புகள் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். வேலை விஷயம் அந்த சுப்பிரமணியபுரம் வந்ததுக்கு அப்புறம் தப்ப தவிர நான் வேற எதுவுமே செய்யல. பணத்துக்காக எதையுமே செஞ்சேன்னா அந்த பரமேஸ்வர பாண்டி கொடுக்கிற பணத்துக்கு ஆசைப்பட்டு பல பாவத்தையும் செய்ய துணிஞ்சிட்டேன். மரத்துக்கு மரம் தவிர பச்சோந்திதா, நான் தாவண மரத்தோட நிறத்துக்கு தகுந்த மாதிரி நான் நிறத்தை மாத்திக்கோ. பணம் இருக்கிறவங்கள பார்த்தா பல்ல இழிச்சுட்டு நான் ஒரு போலீஸ்காரங்கிறதே மறந்துட்டு அவங்க கொடுக்கிற பிச்சை காசுக்காக கொலைகாரங்களை தப்பிக்க விட்டுருக்கேன். எந்த தப்புமே பண்ணாத நல்லவங்களை ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கேன். கடைசியா இந்த பரமேஸ்வர பாண்டியனோட கூட்டு சேர்ந்து வாழ வேண்டிய சாந்தியம்மா மருமகளை கொலை பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்க வாத்தியார் மகன் சேகர கொலைகாரனை ஆக்கிட்டேன். ஒரே சமயத்துல 2 குடும்பத்தின் நாசமாக்கிட்டேன். நான் பணத்துக்காக பண்ண பாவமெல்லாம் ஒட்டு மொத்தமா ஒன்னா சேர்ந்து பாம்பா மாறி என்ன கொல்ல துரத்துது. பாவத்துக்கு பயப்படாதனா அந்த பாம்பை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். அது பாம்பு இல்ல, நான் பண்ண பாவத்தோட மொத்த சாபம் அது. அந்த நாகராஜனை பார்த்து சாவுக்கு பயந்தன்னா இன்னைக்கு சாகவும் தயாராயிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் ருத்ர சாரை பார்த்து நடந்த உண்மையெல்லாம் சொல்லணும். அதுக்கப்புறம் நான் சாவறத பத்தி கவலையே இல்லை. பரமேஸ்வர பாண்டியனோட சேர்ந்துக்கிட்டு எத்தனையோ குடும்பத்தை அழிச்சேன்னா நான் சாகிறதுக்கு முன்னாடி எந்த தப்புமே பண்ணாத அந்த வாத்தியார் கிருஷ்ண மகன் சேகர நிரபராதினி விடுதலை பண்ண உண்மையே சொல்லிடுறேன். நீதான் சாமி என்னோட வேண்டுதலை நிறைவேற்றணும். முருகசித்தரே, முருகசித்தரே, என்ன எஸ்ஐ சார், காமிக்கெல்லாம் மாலை போட்ட மாதிரி தெரியுது. எது வேண்டியது நடக்கணும்னு மாலை போட்டீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை நந்தி, மாலை போடணும்னு நினச்சேன், மாலை போட்டேன். காரணம்லாம் ஒன்றும் இல்லை. சரி சரி, நீங்கள் மாலையை போடுங்க, தண்ணியை போடுங்க, எனக்கு என்ன வந்தது? அண்ணன் உங்களை வர சொன்னார், வாங்க. என்ன கோபால் சார், நான் மலையாட்டம் நின்று சொல்லிகிட்டு இருக்கேன், நீங்கள் சிலையாட்டம் நின்று எதுவும் பேசாமல் இருக்கீங்க? எப்படி சார் என்னோட டைமிங்கா ரைமிங்கா? நந்தி, நீங்கள் போயிட்டே இருங்க, எனக்கு இந்த ஸ்டேஷனில் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு அப்படியே வந்துடுறேன். அண்ணனை பற்றி உங்களுக்கு தெரியும்ல,
அண்ணன் போன்னு சொன்னா போகணும், வான்னு சொன்னா வரணும். ஏன்னு கேட்டாலும் இல்ல மறுத்து பேசினாலும் தலை போயிடுன்னு உங்களுக்கே தெரியும். நீங்க வேற சாமிக்கு மாலை போட்டிருக்கீங்க. வாங்க வாங்க சார். சரி வாங்க. கையை விடுங்கய்யா. வாங்க சார். சார், எந்த கேஸுக்கும் எவிடன்ஸ் தான் முக்கியம். அவன் நல்லவனா கெட்டவனாங்கிறது முக்கியம் இல்லை, புரிஞ்சுங்க. நான் அப்புறம் சார். ஹலோ வணக்கம் சார். உட்காருங்க சார். தேங்க்யூ. வாங்க உட்காருங்க உட்காருங்க. என்ன ருத்ரன் சார், வக்கீலோட வந்திருக்கீங்க? கோர்ட்ல சேகருக்கு ஜாமீன் வாங்கிட்டீங்களா? இன்னும் இல்லை சார். சார், சார் பேர் நவநீதன். இவர் தான் சேகரோட கேஸை அட்டன் பண்ண போறாரு. ஓஹோ. சாருக்கு கேஸை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் விவரமாக சொல்லிட்டீங்களா? எல்லா விஷயமும் சொல்லிட்டேன் சார். சார், இப்போ நான் உங்களை பார்க்க வந்த விஷயமே வேற. சேகரோட அப்பா கிருஷ்ணன் சேகரோட ஜாமீன் விஷயமா இவரை பார்க்க தான் இவர் ஊருக்கு போயிருக்காரு. ஆனா கிருஷ்ணன் ஐயா இவர் போய் பார்க்கல. சுப்பிரமணியபுரத்துக்கும் திரும்ப வரல. காலையில 6 மணிக்கு வெளியில போனவர் சார். இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் வரல. அவர் மொபைலுக்கு ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு சொல்லி வருது. ஏன் சார், கிருஷ்ணனை யாராவது கிட்னாப் பண்ணியிருப்பாங்களான்னு எனக்கு ஒரு டவுட். டவுட் என்ன சார், கன்ஃபார்மாகவே சொல்கிறேன். கிருஷ்ணன் காணாம போனதுக்கு காரணமே அந்த பரமேஸ்வர பாண்டியனாக தான் இருக்கணும். கிருஷ்ணனுக்கு ஏதாவது விபரீத முடிவுகள் நடந்தாலும் அதுக்கும் பரமேஸ்வர பாண்டியன் தான் காரணமா இருக்கும். என்ன சார் செய்யறது? அவன் தான் கிருஷ்ணனை கிட்னாப் பண்ணாங்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணுமே. அப்பதானே சார் அவன் மேல நம்ம நடவடிக்கை எடுக்க முடியும். சார், சாந்தியம்மா மருமக கொலை கேஸ்ல பரமேஸ்வரனோட கையால் நந்தி சேகருக்கு எதிர்ப்பா சாட்சி சொன்னாங்கிறதுக்காக தானே சேகரை நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சீங்க. அதே மாதிரி பரமேஸ்வர பாண்டியன் தான் கிருஷ்ணன் சாரை கிட்னாப் பண்ணியிருக்கான்னு கிருஷ்ணன் சாரோட மக கார்த்திகாவையே சாட்சி சொல்ல வைக்கிறோம். என்ன சார் நீங்க சட்டம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பேசலாமா? சாந்தியம்மா மருமகளோட கொலை கேஸ்ல நந்தி சொன்னதை வச்சு மட்டும் நாங்க சேகர் அரெஸ்ட் பண்ணல. சேகர் குடும்பத்துக்கும் சாந்தியம்மா குடும்பத்துக்கும் ஏற்கனவே முன்வரது இருந்திருக்கு, அதுக்கு சாட்சியும் இருக்கு. ஆனா நேரடியாக கிருஷ்ணன் குடும்பத்துக்கும் பரமசிவம் குடும்பத்துக்கும் எந்த முன்விரோதமும் இல்லையே. சார், சந்தேகத்தின் பேர்ல பரமேஸ்வர பாண்டியனை விசாரிக்கலாம் ஐயா. விசாரிச்சா மட்டும் அவன் உண்மையை சொல்லிடுவானா? எந்தவித சாட்சியும் இல்லாம அவனை விசாரிக்கிறது வேஸ்ட். ஏற்கனவே நிஜம்தான் சொன்னான்னு அவங்க வீட்டை 2 முறை சோதனை போட்டேன். 2 முறையும் ஏமாற்றம் தான் மிச்சம். சரியான ஆதாரம் இல்லாம அவனை எதுவும் பண்ண முடியாது சார். ஏன் சார், கிருஷ்ணன் ஐயாவோட மொபைல் கடைசியா எந்த இடத்துல சிக்னல் கிடைச்சதுன்னு சர்ச் பண்ணா நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்கலாம் இல்லையா? அப்படி வேணா ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். எதுக்கும் கிருஷ்ணன் காணாம போயிட்டாருன்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க. சரிங்க சார். சார், ஒரு நிமிஷம் பேசுங்க. கிருஷ்ணன் ஐயாவோட டாக்டர் தான் பேசுறாங்க. பேசுங்க சார். ஹலோ, சொல்லுங்கம்மா. சார், சேகர் கண் முழிச்சிட்டான், நினைவு திரும்பிடுச்சு. அப்படியா? ஆமா. சரி, நான் இப்போ லாயரோட ஹாஸ்பிட்டல் வரேன். ஓகே சார். சார், ஏதாவது முக்கியமான விஷயமா சார்? ஆமா சார், சேகர் கண் முழிச்சிட்டாரா? நல்ல விஷயம். நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்து புறப்படுங்க சார். ஓகே, அதை பார்த்துக்கலாம் சார். ப்ளீஸ் கொடுங்க, கம்ப்ளைண்ட் நீங்களே எழுதி. ஓகே, குயிக்காக எழுதி. ஓகே சார். எழுதிட்டீங்களா? கொடுத்துருங்க, கிளம்புவோம். ஓகே சார், நான் ஹாஸ்பிட்டல் போய் சேகரை பார்த்து. ஓகே சார். தேங்க்யூ. கண்டிப்பா. தேங்க்யூ. ஓகே சார், கிருஷ்ணா கண்டுபிடிச்சிடலாம்.
வணக்கம் சாமி. வாயா கோபாலு, என்ன அப்படி அலங்கோலமா வந்திருக்க? மாலை போட்டிருக்கேங்க. அது அது ஒன்றும் இல்லைங்க, முருகனுக்கு மாலை போட்டிருக்கேன். நம்மள மாரி இந்த உலகத்துல வேற ஏதாவது சாமி இருக்கு? நமக்கெல்லாம் சாமி நாம தான். ஐயா, நம்மள மாதிரி ஆளுங்க மாலையெல்லாம் போடக்கூடாது, ஃபுல்லா சரக்கு தான் போடணும். இல்லைங்க, இனிமே ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டேன். புத்தகம் புத்துறடா. ஏது திடீர்னு ஞான உதயம்? இல்லைங்க, நான் பண்ண பாவம் பாம்பா வந்து என்னை கொத்தி கொல்ல பார்க்குது. அது என்ன சினிமாவில் வர ஹீரோவா? இல்லைண்ணா துரத்து அடிக்க. பாவமையா பாம்பு? நம்ம பாட்டுக்கு போனா அவன் பாட்டுக்கு போகுது. கூட பைத்தியம் ஏதாவது பிடிச்சிருச்சா? பாம்பு போறான் பள்ளின்னு வளர்ற. இல்லைங்க, நான் தெளிவாக தான் இருக்கேன். தெளிவா இரு, இல்லை தெளிவு இல்லாமல் இரு, அது ஓம்பாடு. இது சாமிக்கு மாலை போட்டேன், பொய் பேச மாட்டேன், தப்பு பண்ண மாட்டேன்னு ஏதாவது இடக்க மடக்கா நடக்க நினச்ச, இங்கே வாய் இருக்காது, எடுக்க கை இருக்காது. இந்த பயத்தை மனசில் தெளிவாக வச்சுக்க. சின்ன பிள்ளைங்க மாதிரி பாம்பு வந்துச்சு, அது என்ன கொத்த வந்துச்சுன்னு கிறுக்க மாதிரி பேசுறது தெரியாது. யாராவது பார்த்தா அவனை பைத்தியக்காரன்னு கல் எடுத்து அடிப்பான். யோ, இந்த பாம்பு கொத்த வந்து உண்மையாகவே இருக்குது. அப்படி பார்த்தா முதல்ல அந்த பாம்பு என்னதான் தெரிவாங்க. ஏன்னா நல்லா தெரியும் மாதிரி தப்புக்கு தோண போகிறாங்க. இந்த மாதிரி தப்பை முத்தாய்க்கு எடுத்துக்கிட்டு தப்பு இல்லாமல் செய்கிறவன் இல்லைன்னு. பாம்பு பள்ளின்னா ஒன்றும் வரல, அதுவும் மனசுலேருந்து பயத்தில் வந்த பிரம்ம. சாமி, நான் சொல்றது உண்மைங்க. என்னை பாம்பு கொத்த வந்தது மட்டும் இல்லை, நான் எந்த பக்கம் போனாலும் அந்த பக்கம் வந்து பாம்பு படம் எடுத்து சீறிட்டு இருந்தது. நீ எந்த பக்கம் போனாலும் உன்னை வழி பறிச்சு கொத்த வந்தது பாம்பா இல்லை பாம்போட ஆவியா? ஏயா, நீ சொல்றதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? சின்ன பசங்களை போய் சொன்னா விழுந்து சிரிப்பாங்க. சாமி, பாம்பு என்னை கொத்த வருது, நான் சாவுக்கு பயந்து அலர்னது எனக்கு மட்டும் தாங்க தெரியும். யோ, திரும்ப பாம்புன்னு குடியார மாதிரி சொன்னதே சொல்லிட்டு இருக்காதையா. பயத்தை தூக்கி முதல்ல தூரம் போடு. முதல்ல ஒரு போலீஸ்காரனுக்கு முக்கியம் தைரியம். இந்த மாதிரி பயனாங்களுக்கெல்லாம் எவையா போலீஸோட இருக்குது? முதல்ல ஒரு போலீஸாருக்கு ஆசைப்படு. காக்கி உடைய போட்டு மெடுக்க இல்லாமல் இந்த மாதிரி காவி உடைய போட்டு அசிங்கப்படுத்தாங்க. இந்த மாதிரி உடையெல்லாம் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு சரிப்பட்டு வராதுங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சப் இன்ஸ்பெக்டராகவே இருப்பேன்? இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு உனக்கு ஆசை இல்லையா? 10 வருஷமா எஸ்ஐயாகவே இருக்கு. எப்போதான் இன்ஸ்பெக்டர் ஆவ? எனக்கும் அந்த ஆசை இருக்குங்க. ஆசை மட்டும் இருந்தால் போதாது, அதுக்கு உண்டான தகுதியும் வேணும். அந்த தகுதியை நீ தான் வளர்த்துக்கணும். கண்டிப்பாக வளர்த்துக்கிறேங்க. என்ன போ, நம்ம கூட்டு வர சொன்ன விஷயமே வேறு. எக்காரணத்தை கொண்டும் அந்த சேகருக்கு ஜாமீனே கிடைக்கக்கூடாது. சாமி, அரெஸ்ட் பண்ணுறது, விசாரித்ததும் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறது, குற்றவாளியை புடிஸ் பண்ணுறது, இது மட்டும்தான் போலீஸோட வேலை. சேகரை ஜாமீனில் விடுறதும் இல்லை ஜாமீன் கொடுக்காம ஜெயிலே வைக்கிறதும் கோர்ட்டு தான் முடிவெடுக்கணும். அந்த ஹீரோங்க அங்கே அதெல்லாம் எங்களுக்கும் தெரியும். எல்லாம் சட்டத்தை படிச்சுட்டு போலீஸாக இருக்கிறவன். நான்லாம் தப்புக்கு மேலே தப்பு செஞ்சு அனுபவத்தில் சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டவன். என்கிட்டயே சட்டத்தை பற்றி சத்தமாக பேசிட்டு இருக்கேன். நான் இனிமேல் பேசினேன், சத்தமே இல்லாமல் உன்னை சமாதி ஆக்கிடுவேன். என்ன நினச்சிட்டு இருக்க? இந்த முடியலை முடிஞ்சவன் மஞ்சப்பையை தூக்கிட்டு ஊரை சுற்றுறவன் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்க? ஏங்க, நீங்கள் கோவப்படுறதுல அர்த்தமே இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி தான் சாந்தி மருமகளோட கொலைகேஸில் சேகர் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். நாங்கள் சேகர் மேலே போட்ட எஃப்ஐஆர் மூலமாக நிச்சயமாக சேகருக்கு ஜாமீன் கிடைக்காது. அதை மீறி கோர்ட் அவனுக்கு ஜாமீன் கொடுத்தா அதை எப்படி எங்களால் தடுக்க முடியும்? நீங்கள் போட்ட எஃப்ஐஆர் படி பார்த்தா சேகருக்கு ஜாமீன் கிடைக்காது. ஆனால் வேற ரூட்டில் யாராவது சேகரை ஜாமீனில் எடுக்க பார்த்தா அதையும் நீ தான் தடுக்கணும். இல்லைன்னா உன் உடம்பு உன் வீட்டுக்கு போகும், ஆனால் உன் உடம்புல உயிர் இருக்க. அதை மனசில் வச்சுக்க. கிளம்பு. வரேன் சார். நந்தி, சரி கோபால் என்னைக்கு சாமிக்கு மாலை போட்டாங்க அன்னைக்கே நம்மளை விட்டு விலகி போகிறாங்க. அதனால அதுக்கு ஒரு கண்ணு இருக்கு. அண்ணே, அதை நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலை விடுங்க.
எப்போ பாம்பை பார்த்து பயந்தேன்னு சொன்னானோ அன்னைக்கே அந்த பயத்தில் அவன் திருந்த ஆரம்பிக்கிறான். அவன் திருந்தவே கூடாது. வார்த்தையில் இருக்கு பாரு. மேல பாருங்கடா. எங்கடா? ஏய் நல்லா பாருங்கடா. எங்கடா? இல்லையா? இல்லையாண்ணா. ஏய் இப்பதான் பார்த்தேன், அங்க இருந்துச்சுடா. இல்லையா? இல்லைண்ணா. அண்ணா எங்கேயும் இல்லையாண்ணா. அண்ணே உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுண்ணே, எதுக்கு இப்படி பயந்து நடுங்குறீங்க? கோபால் வேற பாம்பு போகணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. எனக்கும் பாம்பை பார்த்த மாதிரி ஒரு பிரம்மன் நினைக்கிறேன். அதானே பார்த்தேன். நீங்கள் அது பயப்படுறது. அது எமனை பார்த்தே நீங்க பயப்பட மாட்டீங்க, பாம்பை பார்த்தா பயப்பட போறீங்க. பாம்பை பார்த்து பயந்து நடங்கினது எனக்கு தானடா தெரியும். அண்ணே பாம்புலாம் உங்களை பார்த்தா பயந்தே ஓடிடுறேன். அப்படி சொல்லியே என்ன மாட்டி விட்டுருவாங்க போல இருக்கு. போச்சு. வாங்கடா. சேகர், சேகர், உனக்கு அப்பா இந்த நிலைமை வரணும். அத்தை, சேகர் இப்ப மறுபிறவி எடுத்திருக்கான். சேகரை பார்த்து நாம அழுதா அவனும் அழுவான். சேகர் அழுதா அவனுக்கு வலிதான் அதிகமாகும். இல்லம்மா, உனக்கும் சேகருக்கும் ஏதாவது ஒண்ணுன்னா என் மனசு தாங்காது கார்த்திகா. இங்க பாருங்க அத்தை, சேகரும் அழ ஆரம்பிச்சுட்டான். சேகர், நீ எதுக்கும் மனசு விட்டுற கூடாது. இந்த மாதிரி நேரத்துலதான் நீ தைரியமா இருக்கணும். நான் உனக்கு துணையா இருக்கேன். நீ எதுக்கும் பயப்படக்கூடாது. ஒண்ணும் ஆகாது சேகர், நான் இருக்கேன். கார்த்திகா, வாங்க சார். சேகர், இவர் பேர் ருத்ரன், ராகவ் சாரோட ரிலேட்டிவ். இல்ல இல்ல பரவாயில்ல, நீங்க படுங்க. உங்க உடம்புக்கு பரவாயில்லையா? பரவாயில்ல சார். சேகர், இவர் பேரு நவநீதன், நம்ம அப்பாக்கு ரொம்ப பழக்கமான அட்வொகேட். அத்தை, அப்பா எங்க காணோம்? அத்தை, என்ன அத்தை எதுவும் பேசாம இருக்கீங்க? நீ மயக்கத்துல இருந்து கண் முழிச்சதுனால முருகசித்தர் சமாதிக்கு போய் அப்பா சாமி கும்பிட்டுட்டு வரேன்னு போயிருக்காரு சேகர். ஆமா ஆமா சேகர். அண்ணன்
முருக சித்தர் சமாதிக்கு தான் போயிருக்காரு. சேகர், உங்களை எப்படி சாந்தி அம்மாவோட மருமக கொலைகேஸில் சிக்க வச்சாங்க? சார், நான் எந்த தப்புமே செய்யல சார். சார், ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற வீட்டுல ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தெரியுது சார். சரி கோபால், அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. சார், நம்ம போலீஸ் ஜீப்ல போனா அவன் எஸ்கேப் ஆயிடுவான். நீங்க மட்டும் என்னோட பைக்ல வாங்க. இங்கதான் சார், வாங்க வாங்க. எதையுமே இனிமேல் யோசிச்சு தான் செய்யணும். முத்து, அண்ணா, நீ உடனே நேராக போலீஸ் ஸ்டேஷன் போய் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா.